வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் தாரிக். நம்ம டுடே என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஏர் ஃப்ரையரோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். ஏர் ஃப்ரையர்னா என்ன பிராண்ட்னு பாத்தீங்கன்னா டிஃபால் ஏர் ஃப்ரையர். டிஃபால் ஏர் ஃப்ரையர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட் கடையில இது ஒரு பொசிஷன்ல இருக்குது. சோ இந்த ஏர் ஃப்ரையர்ல பெஸ்ட் பிராண்ட்னு பாத்தீங்கன்னா பிலிப்ஸ், டிஃபால், பிளாக் அண்ட் டக்கர், கென்வுட் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. சோ இதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன்ல டிஃபால் இருக்குது. சோ நம்ம இன்னைக்கு அந்த டிஃபாலோட ஏர் ஃப்ரையரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். சோ நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சைடுல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற எல்லா வீடியோ உங்களுக்கு ப்ராப்பரா மிஸ் ஆகாம கரெக்டா நோட்டிஃபை ஆகும். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையரோட ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன் கேளுங்க. சோ இது பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ல இருக்குது. நார்மல் ஏர் ஃப்ரையர் அண்ட் டீப் ஃப்ரையர் அண்ட் மல்டிபிள் ஏர் ஃப்ரையர் சொல்லுவாங்க. சோ இந்த நார்மல் ஏர் ஃப்ரையர் மீன்ஸ் நம்ம நார்மலா யூஸ் பண்ற எல்லா ஏர் ஃப்ரையர் சேமா தான் இருக்கும். நம்ம டோஸ்டிங் பண்ணிக்கலாம், சிக்கன் டோஸ்டிங், மீட் டோஸ்டிங் பண்ணிக்கலாம், தென் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஏர் ஃப்ரையர் மீன்ஸ் உங்களுக்கு இன்சைட்ல ஒரு காயில் இருக்கும், சரிங்களா? அந்த காயில் ஹீட் ஆகும்போது அந்த காயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் இருக்கும். இட்ஸ் கால்டு கன்வெக்ஷன் ஃபேன் சொல்லுவாங்க. சோ அந்த ஃபேன் ரன் ஆகும், இந்த காயிலும் ஹீட் ஆகும். சோ இந்த ஹீட் ஆகும்போது அந்த ஃபேன்ஸ் உடைய அந்த ஏர் இருக்குல்ல, ஹாட் ஏர் நம்மளுடைய எக்ஸாம்பிள் நீங்க ஃபுட் வச்சிருப்பீங்க கீழே, ஒரு சிக்கனோ இல்ல மீட்டோ இல்ல சம்திங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோ எனிதிங் நீங்க வச்சிருப்பீங்க. சோ அந்த ஹாட் ஏர் இருக்குல்ல, அது உங்களுக்கு ஃபுல் ஃபோர்ஸா ஃப்ளோவிங் ஆகும் உங்களுக்கு. சோ அந்த ஃபோர்ஸா ஃப்ளோவிங் ஆகும்போது அந்த ஹாட் ஏர் தான் உங்களுக்கு ப்ராப்பரா குக்கிங் ஆகுது, சரிங்களா? சோ இட்ஸ் கால்ட் ஏர் ஃப்ரையர்னு சொல்றாங்க. ஒரு ஏர், ஹாட் ஏர் மூலமா உங்களுக்கு நீங்க குக்கிங் பண்றீங்க. இட்ஸ் உங்களுக்கு ஃப்ரை ஆகுது, குக்கிங் ஆகுது. சோ இட்ஸ் கால்டு ஏர் ஃப்ரையர்னு சொல்லுவாங்க. இதே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அடுத்த டீப் ஃப்ரையர்னு சொல்லுவாங்க. டீப் ஃப்ரையர் மீன்ஸ் அது ஆயில் மூலியமா யூஸ் பண்றது. சேம் உங்களுக்கு ஏர் ஃப்ரை போலவே இருக்கும் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு இன்சைட்ல நம்ம ஆயில் ஃபில் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ற மாதிரி இருக்கும். அது டீப் ஃப்ரையர்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஏர் ஃப்ரையர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு அந்த காயில் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க அது பேரு. அந்த காயில் உங்களுக்கு மேலேயும் கொடுத்திருப்பாங்க, தென் பாட்டம்லயும் கொடுத்திருப்பாங்க, மிடில்ல ட்ரை இருக்கும். சோ நீங்க அந்த மல்டிபிள் ஏர் ஃப்ரையர் இருக்குல்ல, அது மூலியமா என்ன பண்ணிக்கலாம், நீங்க எல்லா ஒர்க்கும் நீங்க பினிஷ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க பெர்ஃபெக்ட்டா பேக்கிங் பண்ண முடியும். நீங்க ஏர் ஃப்ரையர் பண்ணிக்கலாம், நீங்க டோஸ்டிங் பண்ணிக்கலாம், மீட் டோஸ்டிங் பண்ணிக்கலாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். சோ கம்ப்ளீட்லி எல்லா ஒர்க்கும் அதுல இன்க்ளூடிங் ஆகும். சோ மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் பத்தி வச்சுக்கோங்க, லைக் பண்றது ஏர் ஃப்ரையர் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆயில் இல்லாம தான் மோஸ்ட்லி சாப்பிட்டு லைக் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் த ஹெல்த் இஷ்யூஸ். நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும், சம்திங் ஹேப்பன், சம்திங் லைக் திஸ். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆயில டோட்டலா குறைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இந்த ஏர் ஃப்ரையர். சோ ஏர் ஃப்ரையர் கடைகளில் நல்ல பிராண்ட்ஸ் இருக்குது. இப்ப டிஃபால், கென்வுட் அண்ட் பிலிப்ஸ். பிலிப்ஸ் நிறைய ரெசிபிஸ் மேல பண்ணிக்கலாம் பிலிப்ஸ்ல. சோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலா. சோ இந்த டிஃபால் ஸ்டார்டிங்ல பத்தி வச்சுக்கோங்க. இந்த ஏர் ஃப்ரையர் இந்த லான்ச்சிங் ஆகும்போது ஸ்டார்டிங்ல இந்த டிஃபால் தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. சோ ஹிஸ்டரியை நம்ம நோண்டி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த டிஃபால் தான் ஸ்டார்டிங்ல இந்த டோட்டலா அவங்க லான்ச் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நிறைய பிராண்ட்ஸ் சொல்றாங்க. பட் அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் ஒரு அனலைஸ் பண்ணும்போது நான் கெதர் பண்ணது ஆக்சுவலா. சொன்னது டிஃபால் தான் ஸ்டார்டிங்ல இந்த வேர்ல்டுக்கு லான்ச் பண்ணாங்க. ஏர் ஃப்ரையர் ஆயில் இல்லாம கம்ப்ளீட்லி ஜீரோ ஆயில்ல நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ. ஜஸ்ட் நான் கெதர் பண்ண வரைக்கும் அவங்க சொன்னது ஜஸ்ட் நான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணலாம், டிஃபால் ஏர் ஃப்ரையரை அன்பாக்சிங் பண்ணி அந்த ஏர் ஃப்ரையர்ல என்னென்ன அக்சசரிஸ் வருது, சோ எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது, எல்லாமே நம்ம டீப்பா ஒண்ணே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள ஸ்ட்ரைட்டா போலாம். இதான் இந்த ஏர் ஃப்ரையோட அவுட் சைட் வியூ. திஸ் இஸ் த பாக்ஸ் வியூ. டிஃபால் ஈஸி ஃப்ரை 4.2 லிட்டர் ஹெல்த்தி ஃப்ரையர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நோ ஆயில். ஆயில் கம்ப்ளீட்டாக தேவை கிடையாது. ஜீரோ ஆயிலில் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சிக்கன் அண்ட் மீட் எவ்ரி திங் என்ன பண்ணிக்கலாம், ஜீரோ ஆயிலில் பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்தவுட் ஆயிலில் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இதான் இந்த டிஃபால் ஏர் ஃப்ரையோட அவுட் சைட் வியூ கம்ப்ளீட்லி பாருங்கள். இதான் பேஸ்கெட் வியூ அண்டு டாப்பில் பற்ற வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டைமர் கொடுத்துருப்பாங்க. தென் இந்த ஏர் ஃப்ரையோட ஹெட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது 2 நாப்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் நாப்ஸு. தென் 2 LED கொடுத்துருப்பாங்க, க்ரீன் அண்ட் ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் ஆகிறதுக்கும், பின்ன டெம்பரேச்சர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த LED உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டும் உங்களுக்கு. அதுக்காக 2 LED இருக்கும்.
இதோட பாடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் தான், பட் வந்து நார்மல் பிளாஸ்டிக் கிடையாது, கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏர் ஃப்ரை பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஓவர் ஹீட்டிங் ஃப்ளோ இருக்காது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணி இன்சைடில் வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த ஹாட் ஏர் வந்து வெளியே போகிறதுக்கு வந்து பேக் சைடில் வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வழியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ஹாட் ஏர் வந்து ஓவர் ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அவுட் சைடாக வந்து வெண்ட் ஆகும். இதான் அந்த பேஸ்கட். ஆக்சுவலாக இந்த பேஸ்கட்டோடைய இன்சைடில் பார்த்து வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஃபுல்லாக ஸ்லாட் போட்ட மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து பிளேட் கொடுத்துக்கிறாங்க. இந்த பிளேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இந்த பேஸ்கட்டுக்குள்ளே வந்து இந்த பிளேட்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். தென் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுட் இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து நீங்கள் சிக்கனோ இல்லை மீட்டோ இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ் எனிதிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக வந்து சிட்டிங் பண்ணிக்கலாம். வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோவிங்காக வந்து இது யூஸ் ஆகும். டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிக்கன் வைக்கிறீங்கன்னா அந்த சிக்கனை வந்து உள்ள வச்சதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்கனோட எல்லா பகுதியிலையும் வந்து இந்த ஹாட் ஏர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஈவனாக வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிளேட் பயன்படுது. இந்த ஸ்லாட் நீங்கள் வந்து இந்த ஸ்லாட் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ஹாட் ஏர் வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த சிக்கன் இல்லை இந்த கேக்கு தென் மீட்டு தென் எனி ஃபுட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டாக வந்து ஈவன் குக்கிங் ஆகிறதுக்கு வந்து இந்த பிளேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலி இந்த பேஸ்கட் அண்ட் அந்த பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி வந்து நான்ஸ்டிக் கோட்டிங்கில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிடிக்காது, ஒட்டாது. ஸோ நீங்கள் வந்து வாஷிங் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்கட் அண்ட் பிளேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஷ் வாஷர்லேயும் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்குறது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டு. இதான் வந்து மெயின் ஆப்ஷன்ஸ் இந்த ஏர் ஃப்ரையர். தென் இன்சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து ஒரு மெயின் ஆப்ஷன்ஸ் இந்த ஏர் ஃப்ரையர். ஸோ நீங்கள் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறீங்கள, நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஹீட் ஆகும். தென் சேம் டைம் வந்து இந்த ஃபேன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபேன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு அவுட் சைட்லேருந்து ஏர் ஃபுல்லாக வந்து இன்சைடில் வந்து தென் இந்த ஏர் வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸாக வந்து ஃப்ளோவிங் ஆகும்போது இந்த ஹாட் ஏர் வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஏர் ஃப்ரையர் ஃபுல்லாக. தென் வந்து உங்கள் டிஷ்ஷு வந்து ப்ராப்பராக வந்து ஈவனாக வந்து குக்கிங் ஆகிறதுக்கு வந்து இது பயன்படுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஏர் ஃப்ரையரோட மெயின் ஆப்ஷன்ஸு. இதுதான் வந்து ஆக்சுவலாக டைமரு. தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கும். இதோட இன்சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்லெட்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து எந்தெந்த டிஷ்ஷுக்கு வந்து எவ்வளோ வைக்கணும், ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த கேட்லாக் ஃபுல்லாக நீங்கள் ரிவ்யூ பாருங்கள். தென் படித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பராக வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டிஷ்ஷை வந்து பர்ஃபெக்டாக குக்கிங் பண்ணி நீங்கள் சாப்பிட முடியும். இதோட ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துக்கிறாங்க. ஐ லைக் இட் ஸோ மச் ரியலி திஸ் டிஃபால் ஏர் ஃப்ரையர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட் ஆக்சுவலாக டிஃபால். எனக்கு வந்து ரொம்ப பிராண்ட்லேயே வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் பிராண்ட் எனக்கு பிடிச்ச பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் மெயின் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால் அண்ட் ஃபிலிப்ஸ் தென் பிளாக் அண்ட் டெக்கர். இந்த 3 பிராண்டு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக. இந்த SDS ஸ்மால் அப்ளையன்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட்ஸ் கேட்டகரியில் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் பிராண்ட்ஸில் பார்த்து வச்சுக்கோங்களேன். ஃபிலிப்ஸ் அண்ட் டிஃபால் என்னுடைய ஃபேவரட்ஸ் பிராண்ட்ஸு. தென் வந்து பிளாக் அண்ட் டெக்கர், அது ஒன்று பிடிக்கும் எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட் இன் த வேர்ல்டு ஆக்சுவலி. ஸோ ஐ லைக் இட் ஸோ மச். இந்த ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸ் கிடையாது, ஒரு மீடியம் ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃப் ஏர் ஃப்ரையர் தேவைப்படுது வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஷூராக கொடுக்கும், 100% ஷூராக கொடுக்கும். இது வந்து ஆக்சுவலாக பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. என்னுடைய ஓன் காசில் வந்து நான் திங்ஸை வாங்கி இந்த ஏர் ஃப்ரையர் நான் வாங்கி நான் வந்து உங்களுக்கு டெமோ கொடுக்குறேன். டெஃபினெட்லி வந்து இந்த ஏர் ஃப்ரையர் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. தென் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோம் அப்ளையன்ஸில் கொஞ்சம் நாலேஜஸ் இருக்குது. நான் ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ நோஸ் வெரி வெல் அபவுட் த ஹோம் அப்ளையன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏர் ஃப்ரையர் எனிதிங், நோ ப்ராப்ளம், ஐ வில் அசிஸ்ட் யூ. ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் யுவர் ஹெல்த். பை பை, see you, tata.